ஹாய் கைஸ், ஐம் விக்னேஷ். சதீஷ் சிவலிங்கம் வெயிட் லிஃப்டிங் அகாடமியில் வெயிட் லிஃப்டிங் கோச்சாக இருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். என்னென்னா இப்போது ஸ்நாட்சோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஸ்நாட்சு இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி 4 வேரியேஷனில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 4 வேரியேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 4 வேரியேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து பவர் ஸ்நாட்சு, டெட் ஆங்கில் பவர் ஸ்நாட்சு, டெட் ஆங்கு சிட்டிங் ஸ்நாட்சு, அப்புறம் த்ரோவில் வச்சுட்டு நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ஸ்நாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்னென்னா நல்லா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம லோடும் இம்ப்ரூவ் ஆகும் நல்லா. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து பவர் ஸ்நாட்ச் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது ஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ரிப்பு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா க்ரிப் கிடைக்கும். நம்ம கையை விட நம்ம ஸ்ட்ராப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ரிப்பு, அதுக்காக நம்ம ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவோம். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எப்படி வந்து ஸ்ட்ராப் பிடிக்கணும்னு தெரியல, ஸோ எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் போடுறது வந்து எப்படின்னு கற்று தரேன். வாங்க கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. இப்போது ஒன்று போடுறேன். இது வந்து 2 ஒன்றா ஈக்குவலாக இருக்கணும். மேலே இது வந்து இந்த சைடு இருக்கணும். இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்ட்ராப் வந்து இது இருக்குங்களே, இது வந்து இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம தம்மு வந்து இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போது இப்படி இருக்கும். உள்ளே போடும் போது இங்கே மேலே இருக்கிறது வந்து இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு பாரில் கீழே அண்டரில் விட்டுட்டு இப்படி பிடிச்சி நல்லா விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ரிப் ஆகிடும். ஓகே, இந்த க்ரிப்பு வந்து நம்ம ஹேண்ட் க்ரிப்பை விட இது ரொம்ப எக்ஸ்ட்ரா க்ரிப்பு. இதுக்கு நம்ம ஸ்பீடு பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது இது நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரிப்பு கிடைக்கும் ஸ்பீட் பண்ணுறதுக்கு. இப்போ 4 வேரியேஷன் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் நம்ம பவர் ஸ்நாட்ச் கீழே இருந்து ஸ்பீடு எப்படி பண்ணுறோன்னு சொல்லி தர போகிறோம். ஒன் மோர். இந்த மாதிரி ஃபாஸ்ட் வந்து நல்லா நீங்கள் பட்டி போட்டு அந்த ஸ்ட்ராப் போட்டு பண்ணணும். ஓகே, போதும். இப்போது இதுதான் வந்து நம்ம ஸ்பீடோட பேசிக் பவர் ஸ்நாட்ச். இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெட் ஆங்கில் வச்சு பவர் ஸ்நாட்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது டெட் ஆங் நம்ம பவர் ஸ்நாட்ச் பண்ண போகிறோம். டெட் ஆங் வந்து ஸ்ட்ராப் போட்டுக்கோ. ஓகே, இப்போ ஹேங்கில் எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் வந்து லூஸ் விட்டுடணும். ஷோல்டர் லூஸ் விட்டு அப்படியே ஸ்நாட்ச் பண்ணணும். பவர் ஸ்நாட்ச் எஸ். ஓகே, இது வந்து டெட் ஆங் பவர் ஸ்நாட்ச். ஓகே, என்ன நெக்ஸ்ட்டு தேர்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போகிறோம். தேர்ட் வேரியேஷன் வந்து டெட் ஆங் சிட்டிங் ஸ்நாட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அதே பொசிஷன் வச்சுட்டு சிட்டிங். ஓகே, வெரி குட். ஓகே, ஒன் மோர். ஓகே, எனஃப். டவுன். ஓகே, இப்போ நம்ம 3 வேரியேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஸ்நாட்ச் பார்த்தோம். செகண்ட் வந்து டெட் ஆங் பவர் ஸ்நாட்ச் பார்த்தோம். தேர்ட் வந்து டெட் ஆங்கில் வந்து சிட்டிங் ஸ்நாட்ச் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து இப்போது நான் ஸ்டாப்பில் ஸ்நாட்ச் பண்ண போகிறோம் ஹேங்கில் வச்சுட்டு. அது வந்து இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்பீடு. ஸோ அதனால் நம்ம நான் ஸ்டாப்பில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபோர்த் வேரியேஷன். இப்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் கார்டியோ எக்ஸசைஸ். ஸோ இந்த கார்டியோ எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் வேரியேஷன் பண்ணும்போது நல்லா மூச்சு நல்லா வாங்கும். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ நல்லா ப்ரீத் வந்து உங்களுக்கு டவுன் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸ்டாப் போடும். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் வேரியேஷன் நான் ஸ்டாப் ஸ்நாட்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஸ்டாப் ஸ்நாட்ச் வந்து ஸ்நாட்ச் ஹேங்கில் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹேங்கில் எடுத்து வச்சுட்டு இப்போது ஸ்டாப் பண்ணாமல் நம்ம ஸ்நாட்ச் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். 1 2 3 4 5. ஓகே,
இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் ஸ்டாப்பாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரீத் வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா ஒரு அடியாக நீங்கள் போனீங்கன்னா நல்லா கார்டியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும், ஹை இன்டென்சிட்டியாக. ஸோ உங்களுக்கு கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6 அப்படி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க ரெப்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக துடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம 4 வேரியேஷன் பார்த்தியாச்சு. இப்போ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வார்ம் அப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஜுரி ஃப்ரீயாக இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சதீஷ் சிவலிங்கம் வெயிட் லிஃப்டிங் அகாடமியை வந்து நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் உங்களுக்கு வீடியோ அந்த எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.